ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷன் காட்கோ. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் இஸ்ரேல் சொல்லல 2007 இருந்து எங்களோட இந்த படைப்பு தான் பிரம்மாண்ட படைப்பு, அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்லயே இதுதான் பேர் சொல்ற படைப்பு, எங்ககிட்ட இருக்கிறதுல தி லார்ஜஸ்ட்னு பார்த்தா இதுதான், அதுக்கு பேர் தான் ஹரோன் ட்ரோன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுச்சுன்னு நான் சொல்லலைங்க, ஐஆர்ஜிசி சொல்லுது. ஆனா அப்பேற்பட்ட இஸ்ரேலோட ஹெரன் ட்ரோனை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க, இந்த இஸ்ஃபஹான் இருக்குல்ல, அங்க மத்திய பகுதியில் இது பறந்துட்டு இருந்துச்சு வானத்துல, பார்த்தோம் போட்டோம் முடிஞ்சிச்சு அது கதை. இதுக்கு எவ்வளவு பில்டப் பண்ணீங்கன்ற மாதிரி ஐஆர்ஜிசி இப்ப சர்க்காசமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுதி பாருங்க, ஈரான் சுத்தி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. சவுதியில கிட்டத்தட்ட 3 பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் லான்ச் பண்ணிருக்குங்க. அதுவும் அங்க இருக்க மிலிட்டரி ஏர்பேஸ் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்ணி. ஆனா நாங்க சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சவுதி அரேபிய அரசு இப்ப சொல்லியிருக்காங்க. சவுதியும் கோவப்படுறதை தவிர ஈரானுக்கு எதிராக அவங்களால பெருசா தான் பண்ண முடியல. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களே, அமெரிக்கா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால மட்டும்தான் ஈரானை மற்றவங்களால சமாளிக்க முடியுது. அமெரிக்கா உதவி மட்டும் இல்லாம இஸ்ரேல் பிளஸ் மற்றவங்களா வந்திருந்தாங்கன்னா கதை எப்பயும் முடிஞ்சிட்டு இருக்கும். அப்போசிஷன் சைடில் சொல்றேன். பிகாஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நார்த் கொரியா மாதிரி தான் ஈரானும். முடிஞ்சவருக்கு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட கண்ட்ரி. 1350 பேர் இது வரைக்கும் இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட்ல கொல்லப்பட்டிருக்கிறதா ஈரானோட ரெட் கிரசன்ட் இருக்குல்ல, அந்த அமைப்பு சொல்லியிருக்கு. நம்பர்ஸ் கம்மியா இருக்கு அமெரிக்கன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இந்த 1350 பேரும் அமெரிக்க இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் இருக்குல்ல, அதுல கொல்லப்பட்ட ஈரானியர்கள் எண்ணிக்கை. புரியுதா? சொல்லலாம் நம்பர்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ட்ல ஒட்டுமொத்த நிலப்பரப்புகள் சார்ந்து கொல்லப்பட்டவங்க கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் மேலே போகும்.